Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். ஒரு ஃபேமிலி பெங்களூர்லேருந்து பிறந்த குழந்தை ஒரு 2 மாத குழந்தைய எடுத்துகிட்டு ஒரு 7 பேர் பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் நோக்கி வராங்க. இங்கே வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தர்மபுரியை தாண்டி தொப்பூர் கணவாயில் இவங்க வந்தபோது பின்னாடி வந்த லாரிங்கிறது, இப்போ நீங்கள் இன்றைக்கி மீடியாவில் செக் பண்ணலாம் ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் இப்போ பெருசாக எந்த ஒரு ஆக்சிடென்ட் இல்லை. என்னன்னா, அந்த லாரி வந்து அந்த காரில் மட்டும் அந்த கார் அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்து, அதாவது பாலத்துக்கு கீழே விழுந்து லாரியுமே எரிஞ்சிருது. இந்த போன அந்த குடும்பம் 7 பேரும் அதில் அடிபட்டு அந்த தீயில மாட்டிக்கிறாங்க. இதில் 3 பேர் வந்து அந்த ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. இப்போது மீதி இருக்கிறவங்கள கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. நான் அன்றைக்கி நைட்டு வந்து அந்த இடத்துல நான் பூஜை பண்ணிவிட்டு நான் எப்பவும் போல் சென்னை நோக்கி வந்துட்டேன். சென்னை வந்ததுக்கப்புறம் நான் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 3-4 மணிக்கு இருக்கும். என் முன்னாடி ஒரு அம்மா வந்து நின்றுட்டு என்னை கூப்பிட்டுருக்கு. அவங்க ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. நான் புரிஞ்சிக்க முடியல. அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வர்றாங்க அப்படின்னு வந்துட்டோம். அன்றைக்கி மாலையே ஒரு 5 மணிக்கு ஒரு ஃபோன் கால். என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம ஒரு போகிற போக்கில் சொல்கிற கதையோ இல்லை. எனக்கு வந்த ஃபோன் கால் என்னென்னா வந்து, இந்த மாதிரி நேற்று நீங்கள் அடிக்கடி தொப்பூர் கணவாயில் வந்து நீங்கள் பூஜை போடுறீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்ப்பா குழந்தை இறந்ததுக்கப்புறம் எதுக்குப்பா இன்ஃபார்ம் பண்ணுறேன்? சரி, யாரெல்லாம் போனாங்க எனக்கு டீட்டெயில் அனுப்பிவிடு. 7 பேரோட அந்த ஃபோட்டோவை அனுப்பிவிட்டேன். நான் அதில் ஒரு லேடியோட ஃபோட்டோவை மார்க் பண்ணி இவங்க யார் அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பிவிட்டேன். அவன் திரும்ப உடனே கூப்பிட்டான், இதுதான் அந்த இறந்த குழந்தையோட அம்மா. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த அம்மா தன்னோட குழந்தைக்கு ஏதோ தாய்க்கு தெரியலையா, அந்த ஏதோ ஒரு விஷயம் கன்வே பண்ண வந்திருக்காங்க. அதை நான் புரிந்து கொள்ளையா இல்லை எனக்கு புரிய சரியாக வைக்கலையாங்கிறது, ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அந்த குழந்தை. அதுக்கப்புறம் அந்த பையனை சொல்கிறேன், ஏப்பா நீ முன்னாடியே கொஞ்சம் இன்ஃபார்ம் இல்லை, நான் இப்போ தான் நான் உங்களை டிவியில் பார்த்தேன். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வராகி சித்தர் மறைமொழியாளர் இருக்காங்க. அவங்க கிட்ட ஆன்மீகம் சார்ந்து நிறைய நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். விஷயம், இப்போ உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கதா சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து பார்த்த ஏதாவது ஒரு கேஸ், ஏதாவது ஒரு இது சொல்ல முடியுங்களா? ரொம்ப பாதிக்கப்பட்டு நீங்கள் அவங்கள மீட்டு கொண்டு இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு சுவாரஸ்யமாக, அதாவது இது என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ பர்டிகுலராக அவங்களோட பிரச்சனை நம்ம அதை மீடியாவில் சொல்லும் போது அவங்க பேர் சொல்ல இல்லை நான் அதுக்கான உதாரணம் சொல்லலாம். இதே பொதுவாகவே நிறைய இங்கே இருக்க தொழிலதிபர்லேருந்து அரசியல்வாதிகள்லேருந்து பல பேரோட பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். பொது வெளியில் அவங்க சொல்லும் போது நம்ம அணுகும் போது என்ன சொல்லுவாங்க, என் ஃபோட்டோ வெளியே வந்துடும், அதில் என் விஷயம் வெளியில் சொல்லிட மாட்டீங்களா, இல்லை நீங்கள் மீடியாவில் பேசுகிறீங்க, நம்ம விஷயத்த சொல்லிடாதீங்க அப்படிம்பாங்க. அதனால இப்போ எல்லாரோட அவங்களோட ப்ரைவசிங்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ இது போக இப்போ பொதுவாக நடந்த ஒரு விஷயத்த வேணால் நான் உதாரணம் நான் பார்த்து வந்தது. இப்போது இடையில கூட நீங்கள் எங்கே சுற்றி வேணுன்னா, நம்ம இப்போ இடையில ஒரு மீடியாவில் நம்ம பேசும்போது, டிவி சேனலில் பேசும்போது கூட இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னாக்கா, நம்ம தொப்பூர் கணவாய் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அடிக்கடி வந்து விபத்துகள் நடக்கக்கூடிய இடம். அங்கே உயிர் பலிங்கிறது சேலம், அதாவது கிருஷ்ணகிரி டு சேலம் ரோடு, தர்மபுரி எடுத்து தொப்பூர் கணவாய்ங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஏன்னா டெய்லி ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம இப்போ நியூஸ் பேப்பரில் டெய்லி அது சார்ந்து. இப்போது நான் கோயம்புத்தூர்ல வந்து சென்னை வரும்போது ஒவ்வொரு முறையும் நான் என்ன பண்ணுவேன்னா, அங்கே தொப்பூர் கணவாயில் ஆத்மாக்களுக்கு பூஜை, சாந்தி பரிகாரம் அப்படிம்பாங்க. அதாவது அந்த ஆத்மாக்கள் வேறு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்கக்கூடாது. இப்போ ஆத்மாக்கள் பழிவாங்கும் குணம் இருக்குமா, ஆத்மாக்களுக்கு அந்த பழிவாங்கும் குணம் இருக்குமா அப்படின்னாக்கா, அந்த பழிவாங்கும் எண்ணம்லாம் இருக்கும். இப்போ அவங்கள ஒரு விஷயம், இப்போ நீங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கீங்கன்னா உங்களை சாந்திப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வேலையை செய்யும் இல்லையா, அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு நம்ம அந்த பரிகார பூஜைங்கிறது, அதாவது அவங்கள சாந்தப்படுத்துறதுக்கு உண்டானது தொப்பூர் கணவாயில் ஒவ்வொரு முறையும் அமாவாசை பௌர்ணமிக்கு நான் இங்கேருந்து வரும்போதோ இல்லை இங்கேருந்து போகும்போதோ என்னால் முடிஞ்ச நேரம் நான் செஞ்சுட்ருப்பேன். அப்போது நான் வர்றதுக்கு முதல் நாள்
ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியான ஞாபகம் இல்ல. என்னன்னா ஒரு ஃபேமிலி பெங்களூர்லேருந்து பிறந்த குழந்தை ஒரு 2 மாத குழந்தைய எடுத்துகிட்டு ஒரு 7 பேர் பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் நோக்கி வர்றாங்க. இங்கே வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தருமபுரியை தாண்டி தொப்பூர் கணவாயில் இவங்க வந்தபோது பின்னாடி வந்த லாரிங்கிறது, இப்போ நீங்கள் இன்றைக்கி மீடியாவில் செக் பண்ணாலும் செக் பண்ணலாம், ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் இப்போ பெருசாக எந்த ஒரு ஆக்சிடென்ட் இல்லை. என்னன்னா அந்த லாரி வந்து அந்த காரில் மட்டும் அந்த கார் அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்தது. அதாவது பாலத்துக்கு கீழே விழுந்து லாரியும் எரிஞ்சிருது. இந்த போன அந்த குடும்பம் 7 பேரும் அதில் அடிபட்டு அந்த தீயில மாட்டிக்கிறாங்க. இதில் 3 பேர் வந்து அந்த ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. இப்போது மீதி இருக்கிறவங்கள கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் இங்கே சேர்க்குறாங்க. நான் அன்றைக்கி நைட்டு வந்து அந்த இடத்துல நான் பூஜை பண்ணிவிட்டு நான் எப்பவும் போல் சென்னை நோக்கி வந்துட்டேன். சென்னை வந்ததுக்கப்புறம் நான் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 3-4 மணிக்கு இருக்கும். என் முன்னாடி ஒரு அம்மா வந்து நின்றுட்டு என்னை கூப்பிட்டுட்டு, நான் ஏதோ தூக்க கலக்கத்தில் ரொம்ப இதாக இருக்கிறதுனால அவங்க ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. நான் புரிஞ்சிக்க முடியல. அதோட விட்டு காலையில் எழுந்திரிச்சு ஒரு நண்பர்கிட்ட நான் சொல்லிவிட்டு, இந்த மாதிரி ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, யாரோ வந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வர்றாங்க அப்படின்னு. சரிண்ணா, அதோட அதை கடந்து போயாச்சு. நம்ம வேலை போகலாம், நம்ம அதை மறந்துட்டோம். அன்னைக்கு மாலையே ஒரு 5 மணிக்கு ஒரு ஃபோன் கால். என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம ஒரு போகிற போக்கில் சொல்கிற கதையோ இல்லை, இது இன்றைக்கி மீடியாவில் நான் அதான் ஒரு சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியிலே நான் சவாலாகவே விட்டேன். ஏன்னா இது நான் உண்மையா இல்லையா அப்படிங்கிற போது இந்த ஆன்மா இருக்கா இல்லையா இன்னும் நிறைய விஷயங்களை இது பண்ணுறாங்களே, அதுக்கு தான் ஒரு உண்மை என்னங்கிறத சொன்னா தானே. எனக்கு வந்த ஃபோன் கால் என்னன்னா வந்து, இந்த மாதிரி நேற்று நீங்கள் அடிக்கடி தொப்பூர் கணவாயில் வந்து நீங்கள் பூஜை போடுறீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போது நேற்று ஆக்சிடென்ட் நடந்ததில் ஒரு குழந்தையும் இறந்துருச்சு. அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வர்றதுக்கு தான் அங்கே போயிருக்காங்க. வரும்போது அந்த குழந்தையும் இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். ஏன்ப்பா குழந்தை இறந்ததுக்கப்புறம் எதுக்குப்பா இன்ஃபார்ம் பண்ணுற? சரி, யாரெல்லாம் போனாங்க எனக்கு ஃபோட்டோ, எனக்கு டீட்டெயில் அனுப்பிவிடு அப்படின்னு. அவன் டீட்டெயில் அனுப்பிவிட்டான். அந்த பையன் அனுப்பிவிட்டோன்னே ஒரு 7 பேரோட அந்த ஃபோட்டோவை அனுப்பிவிட்டேன். நான் அதில் ஒரு லேடியோட ஃபோட்டோவை மார்க் பண்ணி இவங்க யார் அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பிவிட்டேன். அவன் மொத்தமாக அனுப்பிவிட்டுருந்தாப்புல நம்ம அனுப்பிவிட்டோம். அவன் திரும்ப உடனே கூப்பிட்டான், இதுதான் அந்த இறந்த குழந்தையோட அம்மா அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த அம்மா தன்னோட குழந்தைக்கு ஏதோ தாய்க்கு தெரியலையா, அந்த ஏதோ ஒரு விஷயம் கன்வே பண்ண வந்திருக்காங்க. அதை நான் புரிந்து கொள்ளையா இல்லை எனக்கு புரிய சரியாக வைக்கலையாங்கிறது, ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு. அந்த குழந்தை அதுக்கப்புறம் அந்த பையனை சொன்னேன், ஏப்பா நீ முன்னாடியே கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணு. இல்லை, நான் இப்போ தான் நான் உங்களை டிவியில் பார்த்தேன், அதுதான் நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்புறம் இருந்த அந்த 3 பேரும் வந்து அவங்க பிழைக்கணுட்டு அப்புறம் அவங்களுக்கு உண்டான பிரார்த்தனைகள் செய்து, இத்தனைக்கும் அவங்க வேற்று மதத்தினர், இந்து மதத்தினர் கிடையாது. அவங்க வேற்று மதத்தினர் வேளாங்கண்ணியில் இருக்காங்க. அவங்க வேற்று மதத்தினர். அவங்க வந்து நம்மளை நம்பி அப்புறம் நம்மக்கிட்ட அந்த ஒரு சில விஷயம் அவங்க குடும்பமே நம்மகிட்ட பேசினாங்க. அப்புறம் அவங்களுக்கு உண்டான இது பண்ணி அந்த எஞ்சி இருந்த 3 பேரும் நல்லபடியாக படுத்து, அதில் ஒரு குழந்தையும், அதை 3 பேரும் பழிச்சு இன்றைக்கி நல்லபடியாக வாழ்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு மிராக்கள் நம்ம சொல்கிறாங்க இல்லையா, இது நீங்கள் நடக்குமா, ஆத்மா இருக்குமா இல்லையான்னு. என்கிட்ட ஒரு ஆத்மா நேரடியாக நின்று தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத கன்வே பண்ணுது. அப்போ நான் யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து எனக்கு அந்த உருவம் எப்படி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அப்போது நமக்கு அந்த ஒரு விஷயத்தை அவங்க கன்வே பண்ணாங்க, ஆத்மா இருக்கா இல்லையா அப்படின்னாக்கா, ஆத்மாங்கிறது இருக்குங்கிறது இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்ட ஒரு இதை விளக்கத்துக்காக அது ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஆத்மாக்களை பார்த்த அனுபவங்கள் இருக்கா? இல்லை ஆத்மாக்கள் கூட பேசுனது யாருக்கும் உங்களுக்கு உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தவங்களுக்காகவோ, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது காரணத்துக்காகவோ? இல்லை, இதில் ஒரு விஷயத்தை இங்கே பல பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஆத்மா கிட்ட பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்மா கிட்ட பேச முடியுமாங்கிறது அது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. ஆத்மா கிட்ட பேச முடியாது. ஆத்மா வந்து நம்மகிட்ட பேச முடியாது. இப்போ உட்காந்து நம்ம பார்ட்டிக்கு போகலாமா, இல்லை மதியம் என்ன டின்னர் சாப்பிடலாம், அதெல்லாம் வந்து எந்த ஆத்மாவும் இங்கே பேசுகிறது கிடையாது. ஒரு விஷயத்தை உணர்த்து செய்யும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, அந்த அம்மா வந்து என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ண பார்க்குறாங்க, என்னை உணர்த்துறாங்கன்னு. இதுதான் ஆத்மாங்கிறது. ஒரு விஷயத்தை உணர்த்த செய்யும். என்ன நடக்க போகுது, இல்லை என்ன பண்ணலாங்கிறத ஒரு விஷயத்தை உணர்த்தும். நம்ம சகஜமாக உட்காந்து பேசுகிற மாதிரி இல்லை. ஆனால் ஆத்மா கிட்ட பேச முடியுமானா பேச முடியும். இப்போ எல்லாரும் சாமானியெல்லாம் பேச முடியுமான்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. எப்படி பேச முடியும்னா, இப்போது நீங்கள் பல பேர் வந்து சில பேருக்கு பேய் பிடிச்சிருந்து ஆடுறாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இவங்க யாராவது அவங்க வீட்டில் இருப்பாங்க, யார்கிட்டயாவது ஏதாவது அதை சார்ந்து ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? ஒன்றுமே இருக்காது. ஆனால் இதே ஒரு கோயிலுக்கோ இல்லை ஒரு மாந்திரிகரையோ இந்த மாதிரி மறைமொழியாளர்கள் உட்கார வச்சு அவங்ககிட்ட பேசினாக்கா, அவங்க யார், எங்கேருந்து வந்தோம், என்ன மாதிரி அவங்க இறந்தாங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் கன்வே பண்ணுவாங்க. இப்போ அந்த விஷயத்தில் நம்ம பேச முடியுமா
பேசணும், அது பேச முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்படி நீங்க பேசுறது ஆன்மாக்கள் கூட? இல்லை, நான் தான் இப்போ இதுதான் இந்த முறையில் தான் ஒரு ஆத்மா கிட்ட வந்து நம்ம சகஜமாக உட்காந்து பேச முடியுமான்னா பேச முடியாது. ஒரு விஷயத்தை கன்வே பண்ணலாம், நம்ம பண்ணலாம், அது நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தும். இப்போ கேப்டன் விஜயகாந்த் ஆத்மாவிலேருந்து பல விஷயங்கள், கேப்டன் விஜயகாந்தோட ஆத்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் உள்ள வச்சு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சதே நான் தான். இந்த மாதிரி நிறைய ஆத்மாக்களோட அந்த பவதாரணியாக இருந்தாலும் சரி, நிறைய ஆத்மாக்களோட இது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு நிலை இருக்குது. அதாவது புண்ணிய ஆத்மா, துராத்மா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு நிலை இருக்குது. புண்ணிய ஆத்மாங்கிறது அதுக்கு மேலே அது இங்கே மறுபிறவிங்கிறது ஒன்றும் கிடையாது. துராத்மாங்கிறது இந்த ஆக்சிடென்ட்டில் இறந்து அவங்க துர்மரணப்பட்டு யாரோ உடம்புலையாவது அவங்க போய் சாடி இருக்கிறது. அவங்க தான் வந்து இந்த பேய் பிடிச்சி ஆடுறாங்க, அந்த தொல்லை கொடுக்குறது. அவங்க இன்னைக்கு பல பேருக்கு வந்து ஆத்மா கோளாறு இருக்கான்னா இருக்குது. எப்போ அவங்களுக்கு நேர் எதிராக ஒரு விஷயம் செய்ய நடக்குதோ அந்த உள்ளே இருக்க ஆத்மாவுக்கு, அப்போ தான் அது வேலையை கட்ட ஆரம்பிக்கும். இன்னைக்கு பல பேருக்கு இருக்குது. இப்போ அதுக்கு அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஆசை இருக்குது, இல்லை அதுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் வந்து என்ன சொல்லி அதை அனுப்பி வைப்பீங்க? அதோடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதா, இல்லை நீங்கள் எப்படி அதை அமைதி? இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் வந்து அதை தீக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தருங்களுக்கு ஆத்மா பிடிச்சிருக்குன்னா இப்போ அது ஒவ்வொன்றும் கேட்கும். இப்போ இதுக்கு ஒரு உதாரணமே சொல்லலாம். அதை சிலர் வந்து அதை வந்து ஆத்மா பிடிச்சிருக்குன்னு தவறாக பயன்படுத்தினவர்களும் இருக்காங்க. ஏன்னா இதே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆல்ரெடி ஒரு அந்த அம்மாவுக்கு ஆத்மா பிடிச்சிருக்கு, அதை சரி பண்ணியிருக்காங்க. சரி பண்ணிவிட்டு என்னென்னா அவங்களோட தேவைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த இதே அதான் அவங்க டெய்லி 6 மணி ஆனால் சரக்கு வேணும், பிரியாணி வேணும். அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப அங்கே கூலி வேலைக்கு போகிறோம், இவர் எத்தனை நாள் முடியும். அப்புறம் கடைசியில் போய் பார்த்தாக்கா அது வந்து உண்மையே கிடையாது. அப்புறம் சத்தம் போட்டு இந்த மாதிரி இல்லை, இனி உண்மையிலே ஆத்மா உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுருணுன்னா அதோட அந்த அம்மா சாந்தமாச்சு. இந்த மாதிரி ஆத்மா இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிலர் வந்து அது உண்மையாக இருந்தாக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் ஓட்டுவாங்க. இப்போ ஒரு கடவுளை சித்தி பண்ணவன், இப்போ நான் வந்து வராகிய சித்தி பண்ணி வச்சுருக்கேன். உச்சஸ்ட கணபதி பண்ண உலகத்தில் யாரும் அவரை தொடக்கூட முடியாது. அவரும் வராகியே நான் இப்போது ஒரு தெய்வத்தை வந்து நல்ல முறையில் உபாசனை பண்ணி அந்த தெய்வத்தை சித்தி பண்ணி வச்சுருக்கவன் சம்மந்தப்பட்ட ஒரு ஆத்மா கோளாறு இருக்குது, ஒரு செய்வினை இருக்குது அப்படின்னு சொல்லி, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை ஒரு வீட்லேயோ இல்லை சம்மந்தப்பட்ட நபர்களுக்கோ இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு போனாலும் சம்மந்தப்பட்டது அந்த இடத்துல இருந்து கிளம்பிடும். அதுதான் பவர். நீங்கள் அதை உட்காந்து மற்றபடி இந்த பூஜை பண்ணுற, புனஸ்காரம் பண்ணுற, இல்லை அவங்களுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ண, அதெல்லாம் வந்து அவங்களோட மன திருப்திக்காக. நம்ம அந்த இடத்துக்கு போனாவே அங்கே இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே கிளம்பி ஓடிடும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஆன்மீகவாதிக்கும் நல்ல குருக்களுக்கும் ஒரு மறைமறையானதுக்கும் உண்டான பவர். இப்போ இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துல ஏதாவது நெகட்டிவாக இருக்குது? இங்கே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் போகிற பக்கம் அதுலாம் இருக்குது அப்படின்னா இங்கெல்லாம் கிடையாது. நல்லா காமாக தான் இருக்குது, நல்ல இடம் தான், அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. இனி இதுக்கு மேலே மேன்மேலும் வேணால் ஆகாயம் பேர் சொல்கிற அளவுக்கு இன்னும் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. நெகட்டிவாக எதுவும் இல்லை. நெகட்டிவாக நாங்களாம் தான் இருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து 2 கடவுளுடைய பெயர் சொன்னீங்க, சித்தி பண்ணியிருக்கொண்டு. யாருக்கு எந்த கடவுள் உகந்தவராக இருப்பார், எப்படி சித்தி பண்ணுவாங்கன்றது ஏதாவது கணக்கு இருக்கா? எப்படி அதை தேர்ந்தெடுக்கிறது? இல்லை, அதாவது வந்து முதல்ல யார் எந்த தெய்வத்தை சித்தி பண்ணணும், எல்லாரும் நினச்சோன்னே எல்லா தெய்வத்தையும் சித்தி பண்ணிட முடியாது. இப்போது நமக்கு இப்போ வராகியை பற்றி நம்ம பேசணும் இல்லையா? இங்கே இருக்கிற 150 கோடி ஜனத்தொகையில் நம்ம இந்தியாவில் எத்தனை பேருக்கு வராகியை பற்றி தெரியும் அப்படின்னு பார்த்தாக்க மீறி போனால் ஒரு 2 கோடி பேருக்கு தான் தெரியும். அதிகபட்சம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 5 கோடி. அதுவே ரொம்ப அதிகம். கோவில்கள்லாம் நான் நிறைய இடத்துல இருக்குல்ல, வராகி அம்மனா கும்பிட்டு இந்த வராகியை நம்ம கொண்டு அதுக்கான இதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம இன்னைக்கு கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துல இருந்து நம்ம பல பேருக்கு கொண்டே வராகியை கொண்டே செய்திருக்கோம். வராகி என்ன சொல்லுவாங்க, வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது, வராகியை கும்பிடக்கூடாது, கும்பிட்டா பிரச்சனை வரும், பிரச்சனை. இப்படி தான் இன்றைக்கி எல்லாரோட மைண்ட் செட் இருந்தது. இன்றைக்கி எல்லா கோயில்லையும் வராகிக்கான சன்னிதானம் வைக்கிற அளவுக்கு மாற்றத்தை கொடுத்தது யாருன்னா நாம தான். எல்லா கோயில்லையும் இன்றைக்கி வராகி சிலை இருக்கிறக்கு உண்டானது. எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி வராகியை வீட்டில் வச்சு வணங்கவே யாரும் மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா நமக்கு எதாவது பிரச்சனை வந்துடுமா, நமக்கு எதாவது தொல்லை கொடுக்கும். இன்றைக்கி எல்லார் வீட்லேயும், இன்றைக்கி சாமானியன் வீட்டில் இருந்தாலும் சரி, எல்லார் வீட்லேயும் வராகி வச்சு வணங்குறாங்க. இப்போ அதுக்கு உண்டான மாற்றத்தை கொடுத்துருக்கோம். இப்போ அதான் சொன்னோம் இல்லையா, யார் ஒருத்தரை நம்ம இப்போ ஒருத்தருக்கு இந்த தெய்வத்தை நீங்கள் வேணும்னு யாரும் போய் செலக்ட் பண்ணுறது கிடையாது. உங்களை அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த 150 கோடி ஜனத்தொகையில் எத்தனை பேருக்கு, 2 கோடி பேருக்கு தான் தெரியும். இங்கே எப்படி தெரியும்னா, ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த அதாவது துரோகத்தாலேயோ ஏமாற்றத்தாலேயோ இல்லை வஞ்சிக்கப்பட்டோ ஏதோ ஒரு காரணத்தில் இனி எனக்கு வாழ்கிறதுக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு விரக்தியில் நிற்பான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரு ஆபத்து பண்ண. இப்போ நான் வேறு வழியே இல்லை, நான் தற்கொலை பண்ணால் தான் என்னோடய வாழ்க்கை நீ முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் பல பேர் இருப்பாங்க.
அப்பேற்பட்டவங்களுக்கு தான் வராய்ங்கிறவ அங்கே காட்சி தருவோம். அவங்களுக்கு ஆபத்து பார்த்தோன்னா நான் இருக்கேன்டா அப்படின்னு. யார் பாருங்க, இப்போ பல காலமும் யாருக்குமே வராயை வந்து தெரியவே தெரியாது. திடீர்னு பார்த்தா ஏதாவது கஷ்டப்பட்டிருப்பான், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கியிருப்பான், ஏதாவது ஒரு இன்னல் அவனை சுற்றி நடந்துட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா அவனை சுற்றி பார்த்தீங்கன்னா வராயோட ஃபோட்டோ இருக்கும், இல்லை வராய் சம்மந்தப்பட்ட ஏதாவது பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவன் வராய இதை வந்து எல்லாத்துக்கும் கடவுள் வந்து ஒரு வாய்ப்பை தான் கொடுப்பான். எல்லாருக்கும் வந்து நீங்கள் உடனே கடன் பிரச்சனைனா உடனே நோட் அடிச்சு கொடுக்க மாட்டோம், ஒரு வாய்ப்பை கொடுப்பேன். நீ கரெக்டாக அந்த நேரத்தில் ஒரு பிளாக் மேஜிக்கால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, மாந்திரியத்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அந்த நேரத்தில் வராயை நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட அனைத்து பிரச்சனையும் முடிஞ்சு அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை, யார் ஒருத்தரோட வாழ்க்கையில் வராய் ஆகிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை அங்கேருந்து டேர்னிங் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்கும். இப்போ பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வீட்டில் வந்து ஒரு குடும்பம் நல்லா இருக்கும், அவங்களுக்கு எதிர் வீட்லையோ பக்கத்து வீட்லையோ இல்லை சொந்தக்காரங்களோ கூட அவங்களோட வளர்ச்சி பிடிக்காம தகடு வீட்டுக்குள்ளே போட்டுட்டாங்க, இல்லை கொஞ்சம் தோண்டி தகடை வீட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க, அதனால குடும்பமே இதாகிடுச்சுலாம் பார்த்துருப்போம். அது சாத்தியமா? அது அவங்களுடைய பொருட்கள் எதுவுமே இல்லாமல் வெறும் ஒரு தகடை வச்சு அவங்களுடைய குடும்பத்தையே ஸ்டாப் பண்ணுறது? இல்லை, அது சாத்தியமான சாத்தியம். அதாவது இது பழைய முறை என்னன்னாக்கா, ஒரு குடும்பத்தை கெடுக்கணும், இல்லை அவங்கள அழிக்கணும், தொழில முடக்கணும் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, ஒரு ஆணி எடுத்துகிட்டு போய் ஒரு கடையில் எடுத்தா. இப்போ இங்கே டி நகரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தள்ளுவண்டியில் ஒரு பையன் கடை போட்டு நடத்திட்டு இருந்தார். நல்லா அவங்க அதுக்கு நேர் ஏற்ற மாதிரி இருந்த ஒரு கடைக்காரங்க ஒவ்வொன்றும் நடத்துது. இப்போ இந்த பையன் வந்தோடனே அவனோட தொழிலுங்கிறது ரொம்ப வளர்ச்சி இருந்தது. திடீர்னு பார்த்தாக்கா ஒரு வாரமாக சுத்தமாக வியாபாரமே இல்லை, சும்மா முடங்கி போன மாதிரி ஆச்சு. ஒரு 1000 ரூபாய்க்கு கூட சேல்ஸ் பண்ண முடியாத சூழ்நிலை. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா அப்புறம் நான் பார்த்து சொன்னேன், உன்னோட வண்டியை மாற்றி, இல்லைன்னா வண்டியில் இந்த ஆணி எடு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவன் போய் பார்த்துட்டு தான் சொல்லலாம், ஆமாம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆணி இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஆணி கொண்டு வந்து அடித்து வைப்பாங்க. இப்போ ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தகடு கொண்டு வந்து வைப்பாங்க. தகடு கொண்டு வந்து வச்சாங்கன்னா அந்த குடும்பம் வந்து அதாவது நிர்மூலமாகணும். அதாவது இவங்க என்ன நினச்சி வைக்கிறாங்க, என்ன நினச்சி வைப்பாங்க, ஒரு குடும்பத்தில் கொண்டு வந்து ஒரு இது வைக்கிறாங்கன்னா அந்த கெடுக்கணும், இல்லை அந்த குடும்பம் அழிஞ்சு போகணுங்கிற எண்ணத்தில் தான் வைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஆகும், அந்த குடும்பங்கிறது கஷ்டத்துக்குள்ளாகும். இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் ஏதாவது துர்மரணம் நடக்கும், ஏதாவது இன்னல்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த எந்திரம் எழுதி வைக்கிற முறை இருக்கான்னா இருக்குது. இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி சாம்பல் போதும், அதை வச்சு தூவிட்டு போனால், இப்போ யாரை நினச்சி யார் குடும்பம் கெட்டு போகணும்னு நினச்சி கொண்டே போட்டு போனாவோ அது அந்த குடும்பங்கிறது அந்த ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சென்னை மாநகரத்தை சுற்றி நீங்கள் பல வீடு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லாமல், அதாவது பாலடைஞ்சு போய் நிற்கும், யூஸ் இல்லாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு இதெல்லாம் இருக்கும். நல்லா வாழ்ந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாம்பாங்க, இல்லை நல்லா இருந்த கடை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படிம்பாங்க. இதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான அழிவு வேலைக்கு உண்டான மாந்திரிக வேலைகள் இருக்கான்னா இருக்குது. அதாவது இது போட்டி பொறாமை, மனிதனோட அந்த எண்ணத்தை பொறுத்து. இந்த போட்டி பொறாமைன்னு சொல்லும்போது நீங்கள் சொன்னது ஒரு சின்ன குறுந்தொழிலை பற்றி சொன்னீங்க. இப்போ பெரிய அளவில் போட்டி பொறாமை, போட்டி போட்டுக்கூடிய பெரிய தொழிலதிபர்கள் இருப்பாங்க இந்தியாவிலே. அவங்க இந்த மாதிரி முறைகள்லாம் பின்பற்றுறது இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும் பணக்காரர்கள் இருக்காங்க, பெரிய தொழிலதிபர்கள் இருக்காங்க, தினம் செய்தியில் அவங்களை பற்றி படிக்கிறோம். அவங்க இந்த மாதிரியான முறைகளை கடைபிடிக்கிறது இல்லையா? இப்போது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த சண்டை போடணும், இந்த போட்டி பொறாமை யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா இந்த சாமானியனுக்கு, இந்த நடுத்தர வர்க்கத்துக்கு தான். இந்த நீ நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். ரொம்ப பெரிய பணக்காரன் வந்து என் ரோட்டில் இறங்கி எங்கேயாவது சண்டை போட்டுக்கணும் பாருங்க, சண்டை போட மாட்டான். மிகப்பெரிய ஆளுலாம் யாரும் சண்டை போட்டான். அவன் உண்மை மனசுக்குள்ளே வன்மத்தை வச்சிருப்பான், எங்கே எப்படி தூக்கணுமோ எப்படி அடிக்கணுமோ அந்த மாதிரி அடிச்சுட்டு போடுவான். இப்போது அந்த மாதிரி ஆட்களுக்கு போட்டி பொறாமை இருக்குமானா இருக்கும். இப்போ மிகப்பெரிய தொழில் அதிபராக இருந்தாலும் சரி, இப்போது மிகப்பெரிய இங்கே ஒரு ஜவுளி கடையெல்லாம் இருக்குது. நீங்கள் எங்கேயோ ஒரு கடையில் போய் துணி எடுக்கணும்னு நீங்கள் போவீங்க. ஆனால் போனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கடைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. நம்ம இங்கே போய் எடுப்போம், உங்களை அங்கே இருக்கும், நம்ம போய் இது இங்கே போகலாம். ஆனால் நீங்கள் நினச்ச போன இடம் ஒன்றா இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கே போனோன்னா அந்த வாசலுக்கு போகணும், நீங்கள் இந்த கடையில் போய் நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலான்னு. இப்போ இந்த மாதிரியான வேலைகள், அதாவது வசியத்துக்கு உண்டான வேலைகள் செய்ய முடியுமான்னு செய்ய முடியும். அவங்க அந்த மாதிரி தான் செய்வாங்க. தன்னோட வியாபாரம் மேலும் மேலும் வளரணும், இல்லைன்னா நம்ம நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கணும். இப்போ அரசியலில் இப்போ ஒருத்தர் இருக்கார், இந்த நம்ம ஒரு முக்கியமான ஒரு அரசு பதவி வேணும், இல்லை நம்ம அதிகாரத்தில் உட்காரணும் அப்படின்னு நினச்சி அவங்க செய்கிற அந்த ஒரு காரியம், அவங்களோட எண்ணம் நிறைவேறணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க அப்படித்தான் போவாங்களே ஒழிய, நான் போய் இவனுக்கு எடுக்கணும் அவனுக்கு எடுக்கணும் அந்த தங்களை ப்ரமோட் பண்ணிப்பாங்க. தாங்களை இப்போ நம்ம நினச்ச காரியம் நினச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுக்குவாங்க. திரைத்துறையினர், அரசியல்வாதிங்க, தொழிலதிபர் இவங்கலாம் வந்து உங்களை வந்து சந்திக்கிறதுண்டா? திரைத்துறையினருக்கு நான் பல பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்கும் எது நடக்கும் அப்படின்னு சொல்லி
சொல்லியிருக்கேன் இல்லையா. நான் அதான் சொன்னேன், யாரையும் நம்ம மென்ஷன் பண்ணி நான் இங்கே பேர் கேட்க மாட்டேன். இதே பண்ணலாம். பலரோட வாழ்க்கை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து யாரோட வாழ்க்கை இன்னைக்கு விஜயோட இடத்த ஒருத்தர் பிடிப்பாருன்னு சொல்லியிருந்தேன். சிவகார்த்தியனை பற்றி நான் பேசியிருக்கேன். சிவகார்த்தியனோட லைஃப் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சது, அவரோட சாப்டரே முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. இனிமேல் அவருக்கு ஒரு கேரியர் கிடையாது. அதுக்கு நான் தான் முதல் நாளாக நான் தான் சொல்லியிருந்தேன், அவரோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். அடுத்து வந்து இந்த நம்பர் 1 நம்பர் 2 அந்த பொசிஷனில் வந்து அவர் தான் நிற்பார்னு. இன்றைக்கி அவர் அந்த இடத்துல தானே இருக்கார். அதே போல் இன்னும் பல பேருக்கு ஏஆர் ரஹ்மானாக இருந்தாலும் சரி, தனுஷாக இருந்தாலும் சரி, சூர்யாவாக இருந்தாலும் சரி, இத்தனை பேருக்கும் அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இப்போ சூர்யாவோட படம் தொடர்ந்து தோல்வி அடைகிறதுக்கு என்ன காரணம், எதனால், அதுக்கான காரணம் என்னங்கிறது, அதை என்ன செஞ்சால் சரியாக முதற்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இது திரைத்துறையில் மட்டும் இல்லை, அரசியலையும் சொல்லியிருக்கோம், எல்லாத்துலேயுமே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அது நம்ம நேர்களுக்கு பகிர்ந்துக்க முடியுமா சூர்யா அவர்களுடைய கெரியர் பற்றி? இல்லை, சூர்யாவோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, சூர்யாவோட அவர் வந்து இன்னொன்று என்ன, நான் சூர்யாவை பற்றி பேசுனது வந்து அவர் மேலே ஒரு வன்மத்தாலேயோ இல்லை அவர் மேலே இருக்க கோபத்தாபத்தாலேயோ நான் பேசுகிற மாதிரி சில நினச்சிங்க கிடையாது. சூர்யா எனக்கு என்ன ஆகும்னா, இந்த உலகத்தில் ஒரு 2 பசியைத்தான் வந்து நம்மளோட கர்மா தீரணும். இல்லை ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, ஒன்று கல்வி பசி, இன்னொன்று என்ன இந்த அன்னதானம், வயிற்று பசி. இது 2 தீக்கிறவன் ஒரு பெரிய அவன் தான் ஒரு மாமனிதன். இப்போ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பல குழந்தைகளோட வாழ்க்கையோட இந்த கல்வி பசியை யார் போக்குற அப்படின்னாக்கா சூர்யா, அந்த அகரம் ஃபவுண்டேஷன். இப்போ இந்த மாதிரியான மனிதர் வந்து வீழ்ந்துடக்கூடாது, அவன் நல்லா வாழ்ந்துகிட்டே இருக்கணும். அவன் சூர்யா நல்லா வாழ இன்னொரு 400 குழந்தைகளை படிக்க வைப்பாங்க. அந்த விஷயந்தான் அதை நோக்கி தான் வந்து சூர்யா அந்த என்ன இந்த வரிசையாக இந்த அவங்க குடும்பம் வந்து தொடர்ந்து தோல்வியை சந்திச்சு வருது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொன்னேன். என்ன ஒரு விஷயம், அது எதனால் அப்படின்னு பார்த்தாக்கா, அவங்களோட மனைவியர் வந்து இந்த நம்ம பெரிய கோயிலை பற்றி, இங்கே தஞ்சையில் அந்த கோயிலோட இதை பற்றி கொஞ்சம் தவறான கருத்து, இங்கே வந்து நான் இதை பண்ணுமா, கோயிலுக்கு எதுக்கு செலவு பண்ணுறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கான்ட்ரவர்சியை ஓடிச்சு. இதனால எதுவுமே செலவு பண்ணுங்கன்ற மாதிரி இதனால என்ன ஒரு பாதிப்பு வந்துடும் அப்படின்னு சில பேருக்கு கேள்வி இருக்கும். இப்போது ஒரு நல்ல ஆன்மீகத்தில் நல்ல நிலை கொண்டு இருக்க ஒரு மாந்திரம் சரி, மற்றவங்க ஒருத்தர் வேதனைப்பட்டா சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இவங்க வாயில் இருந்துடாத, இல்லை இவங்க இதாகிற மாதிரி. இப்போது அது மாதிரி கெடுதல் என்னதில் கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து இப்போது நல்லா இருக்கிறவங்க, இப்போது எனக்கு சிவன் தான் எல்லாமேன்னு ஒருத்தர் சொல்லி வாழ்ந்துட்டு இருப்பான், அவன் அந்தளவுக்கு ஞானத்தை அடையணும்னு அதை நோக்கி போட்டோம். இப்போ அவரை கலங்கப்படுத்துகிற மாதிரியோ இல்லை அவரை சிறுமைப்படுத்துகிற மாதிரியோ ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க மனது காயப்படும். இப்போ அந்த மாதிரி நிறைய பேரோட மனது இந்த விஷயத்தில் காயப்பட்டது. அதுதான் நான் சொன்னேன், இவங்க ஒன்றும் பெரிய ஒரு இது பண்ணிடல, நீங்கள் எங்கே நம்ம பொருளை தொலைச்சோமோ அங்கே தான் நம்ம தேடணும். நான் அதுக்கான விஷயத்த சொன்னேன். நீங்கள் நேராக நீங்கள் அங்கே நீங்கள் எந்த இதை பற்றி பேசுங்களோ அங்கே போயிட்டு அந்த கோயிலில் ஒன்றும் வராகி வணங்கிட்டு வாங்க, உங்களோட வெற்றிக்கு அவர் துணையாக இருப்பாங்க. நீ வர காலங்களில் இப்போ அதுக்குண்டான அவர் கடவுள் வழிபாடில் சிறந்து இப்போ போயிட்டுருக்காப்புல, நீ வர படங்கள் வெற்றி அடையுமானா கண்டிப்பாக வெற்றி அடையும். அதுதான் ஒருத்தரோட மனது காயப்படுத்துகிற மாதிரி, இந்த சாமானியனோட மனது காயப்படுத்துகிற மாதிரி இல்லை, இந்த ஆன்மீகத்தில் அந்த சனியை அந்த அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு உண்டான பாதிப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற திரைத்துறைகளுக்கு நிறைய பேருக்கு அதுதான் இங்கே பிரச்சனை. சரி சார், இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று, நீங்கள் நிறைய விஷயத்த கணிச்சு சொன்னதா சொல்கிறீங்களே, 2026 தேர்தல் அப்படின்றது வந்து பயங்கர பரபரப்பாக இருக்குது, பயங்கர போட்டியாக இருக்குது. நீங்கள் அது சார்ந்த ஏதாவது கணிப்புகள் உங்ககிட்ட இருக்கு? 2026 யார் முதல்வர் நாட்களை தட்டி படிப்பாங்க அப்படின்னு கேட்டாக்கா, அப்போ அதுக்கான விடயத்தை சொல்ல முடியுமானா கடந்த 6 மாதமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இப்போ இருக்கிற கூட்டணிகளோ இப்போ இருக்க நிலைப்பாடுகளோ நீடிக்குமானா கிடையவே கிடையாது. இதுக்கான முடிவு எப்போ, இதுதான் கூட்டணி, இவங்க தான் இப்படி இருப்பாங்க. பொதுவாக என்னென்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 முனை கூட்டணி தான் இங்கே பயணிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 4 முனை கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை, 3 முனை கூட்டணி தான் இங்கே நடக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் வந்து சொல்கிறீங்களே, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்லி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பலருக்கும் இருக்கும். 3 முறை பிரதமர் நாற்காலியில் யார் உட்காரோம் அப்படின்னாக்கா நரேந்திர மோடி உட்காருவான்னு நான் தான் 3 முறையும் நான் தான் சொல்லியிருந்தேன். நாளைக்கு ரிசல்ட்னா கூட இன்றைக்கி நான் முதல் நாள் நைட்டு எனக்கு உட்காந்து கேட்டாங்க, ஏங்க நீங்கள் சொல்கிற கருத்து கணிப்புங்கிறது தோல்வி அடைஞ்சிருந்தேன், 3வது முறையும் அரியணையில் உட்காரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த மாதிரி வந்து இங்கே நம்ம இப்போது டிஎம்கே ஆட்சியில் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதான் சொல்லணும், டிஎம்கே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பாராளுமன்ற தேர்தலையும் டிஎம்கேக்கு தான் அந்த அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ வர காலகட்டத்தில் 2026 இங்கே யார் ஆட்சி அமைப்பானா, இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது.
ஆனால் அதுலேயே நான் ஒரு விஷயத்த நான் சொன்னேன். உடனே வந்து நான் அதைத்தான் நீங்கள் சொல்லிட்டேன். டிஎம்கே கூட்டணியிலேருந்து இரு பெருங்கட்சிகள் அங்கே கூட்டணியிலேருந்து விலகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும்னா அது அமைஞ்சே தீரும்னு நான் சொல்லியிருந்தேன். இதை காப்பாற்றிக்கிட்டால் அவங்களோட வெற்றி. அடுத்தது முதல்வனாக இருக்காதுங்க அவங்களுக்கு. இதை உடஞ்சது அப்படின்னாக்கா மாற்று கட்சியினருக்கு அந்த முதல்வனாக இருக்காது. இதுதான் உண்மை. இப்போ எது சாத்தியமோ இதுதான் நடக்கும். அதாவது இப்போ இருக்க டிஎம்கே கூட்டணியிலேருந்து 2 கட்சிகள் வெளியே வர்றதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இது நடந்தே தீரும். இதை வெளியேறாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா அடுத்தது டிஎம்கே தான் ஆட்சியில் அமைரும். இல்லை அதை வெளியேறிச்சோம்னா டிஎம்கே வந்து ஆட்சி அந்த முதல்வர் நாற்காலிங்கிறது அடுத்த நிலையில் இருக்கவங்க தட்டி பறிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நேரமாக வந்து ரொம்ப பொறுமையாக பல கருத்துக்கள் சொன்னீங்க, கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.